வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் மறக்காம நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்பொழுது இடையூறாக இருப்பது செங்கோட்டையன் தான் என்பதை மறைமுகமாக கோவை மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். தென் மாவட்ட செயலாளர்களை செங்கோட்டையன் அவர்கள் ஆதரித்து பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை என்றும் அவர்களிடம் கூறியிருக்கிறார். செயற்குழு கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்பதையும் அவர் பேசியிருப்பது இணையதளங்களில் வைரலாக இந்த செய்தி பரவி வருகிறது. கடைசியில் செங்கோட்டையனையே தூக்கும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு எடுத்து விட்டாரா? பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக அதிமுக தோல்வியடைந்தாலும் பிரச்சனை இல்லை, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க மாட்டேன், கட்சியில் நிர்வாக செயல்பாடுகள் அனைத்தும் முற்றிலுமாக பூஜ்ஜியமாக இருக்கிறது, இதை தட்டி கேட்ட செங்கோட்டையன் அவர்களையும் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் அதிமுகவின் தொண்டர்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்து விடுவார்கள். எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை அடுத்து மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்ற செய்தியும் தற்பொழுது விவாதங்களாக பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திடம் அதிமுக தொடர்ந்து 10 முறை தோல்வி சந்தித்திருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை என்றைக்கோ அதிமுகவில் இருந்து அடிப்படை பதவியிலிருந்தும் நீக்கியிருப்பார் என்றும் தற்பொழுது தென் மாவட்ட செயலாளர்கள் கூறியிருக்கிறார்கள். அதிமுகவில் இதுவரை அண்ணன் தம்பியாக பழகி வந்த பிற சமய மத சார்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் தற்பொழுது வேறுபடுத்தி காட்டுகிறார் எடப்பாடி என்றும், தென் மாவட்ட செயலாளர்கள் தேவர்கள் சரியாக செயல்படாத காரணத்தினால்தான் மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்தோம் என்று கொங்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களிடம் கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனால் இரு பிரிவினர்களுக்கிடையே தற்பொழுது மறைமுகமாக மோதல்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடைசியில் அதிமுகவின் ஆலோசனை கூட்டம் ரத்து செய்துவிட்டு செயற்குழு கூட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் கலவரம் நடக்கும், அதில் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக எடப்பாடியால் பல அதிமுகவின் தொண்டர்களும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கட்சியிலிருந்து செங்கோட்டையன் அவர்களை நீக்கினால் அதிமுகவில் மோதல்கள் ஏற்படுமா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.